ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை செல்வன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மனசை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, மைண்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ், நமக்குள்ளே உருவாகிற எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் கலெக்ஷன்ஸ் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட மைண்டு. ஸோ மைண்டு தான் ஒரு மனுஷனை உருவாக்குது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளை உருவாக்குது. அது அழகாக இருந்தால் அழகான மனுஷனை உருவாக்கும், அழுக்காக இருந்தால் அழுக்கான மனுஷனை உருவாக்கும். இதுதான். ஸோ இந்த எண்ணங்களை எப்படி நம்ம பராமரிக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது அல்லது மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறதுக்கு 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, 3 பரிணாமங்கள் இருக்குது. 3 ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் டைரக்ஷன். இது 3 சேர்ந்து தான் நம்மளுடைய எண்ணங்கள். அது எப்படி அழகாக்கிறது, இல்லை அது எப்படி டர்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறது இதை பொறுத்து தான் வருது. ஸோ குவான்டிட்டி ஆஃப் தாட்ஸ், குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ், டைரக்ஷன் ஆஃப் தாட்ஸ். குவான்டிட்டி ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் நமக்கு எத்தனை எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே வருது, உருவாகுது அப்படிங்கிறத குவான்டிட்டி ஆஃப் தாட்ஸ். ஸோ அதை நம்ம முதல்ல கம்மி பண்ணணும். அது இதுன்னு எல்லாத்தையும் நினைக்காம அதனுடைய அளவை கம்மி பண்ணி கொண்டு வரணும். ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ். குவாலிட்டி ஆஃப் தாட்ஸுங்கிறது என்ன, குட் ஆர் பேட், நல்ல எண்ணங்களோடுதா கெட்ட எண்ணங்களோடுதா அப்படிங்கிறத பார்த்து அதை நல்ல எண்ணங்களாக மாற்றணும். மூணாவது டைரக்ஷன் ஆஃப் தாட்ஸ். எந்த திசையில் நம்மளோட எண்ணங்கள் போயிட்டுருக்கு, நல்லதை நோக்கி போயிட்டுருக்கா அல்லது கெட்டதை நோக்கி போயிட்டுருக்கா அப்படிங்கிறத திசையை தெரிஞ்சு அந்த திசையை ஒரே இதில் மாற்றணும். எதில் அப்படின்னா அந்த குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியில் அதை மாற்றணும். ஸோ இந்த 3 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய எண்ணங்களுடைய குவான்டிட்டி, அதனுடைய குவாலிட்டி அண்ட் டைரக்ஷன், இது 3ஐயும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல க்ளீனான ஒரு பியூரான மைண்ட் உருவாகும். பியூரான மைண்ட் வந்துச்சுன்னா ஒரு பியூரான மனுஷனை நம்ம வாழலாம். நீங்களும் ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு தூய்மையான, ஒரு க்ளீனான மனுஷனாக வாழணும் அப்படின்னா இது 3ஐயும் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.